Good morning, dear 6th standard students. In today's class, we are going to see about parts of computer. So, what are the different parts of computer? You already know nowadays without computer, we can't do anything. So, in this modern world, computer makes to do our work very easy. It speeds up the process. It makes our work very easy, calculation very easy. So usage of computer becomes an important role in our day to day life. So first three things what we are going to see, the mainly we are going to focus upon three units in this chapter. Units, what are the three units of computer? Nothing but parts of a computer. So input unit, the first one is input. Second one is CPU. CPU is nothing but central processing unit. And third one is output unit. So input unit, CPU unit, nothing but central processing unit. Third one is output unit. Input unit அப்படின்னா what you are going to give as input. Input என்ன கொடுக்க போறீங்க? For example, for a computer, you have to give input so that computer வந்து ப்ராசஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ், ஒரு கம்ப்யூட்டரோட ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே we have to feed some data or information to the computer. அப்புறம் கம்ப்யூட்டர் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ ஹவு we can give that input, அந்த இன்புட்டை என்னென்ன டிவைசஸ் மூலமாக நம்ம கொடுக்கலாம். That means first one is keyboard. Keyboard is one of the input unit. நீங்கள் பார்த்துருப்பீங்க கீபோர்டில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இன்புட் யூனிட் டிவைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மவுஸ். கம்ப்யூட்டரில் மோஸ்ட்லி நீங்கள் மவுஸும் பார்த்துருப்பீங்க லேபில். ஸோ மவுஸில் வந்து ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும், அதில் நடுவில் வந்து இருக்கிறது ஸ்க்ரோல் பால், சென்டரில் இருக்கிறது ஸ்க்ரோல் பால், இன்னொன்று ரைட் பட்டன் லெஃப்ட் பட்டன், ரெண்டு சைடுமே உங்களுக்கு பட்டன் இருக்கும். ஸோ இன்புட் யூனிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் meant by input unit? The input unit helps to send the data and commands for the processing. Input unitனா என்ன அப்படின்னா, input unit helps to send the data. டேட்டா வந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா கம்ப்யூட்டருக்கு. அது மாதிரி கமாண்ட்ஸ் அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம என்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறோமோ கம்ப்யூட்டர் வில் அக்செப்ட் இட். Input unit helps to send the data and commands. எதுக்கு? ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு. ப்ராசஸிங் மீன்ஸ் some work. Processing means nothing but some work. The devices that are used to input data are called input devices. Example, keyboard, mouse, scanner. Scanning machine பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. or say your Aadhaar card or some proof, அதை ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெஷின் இருக்கும், ஸ்கேனர். தென் barcode reader. barcode reader அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, சே சம் நேஷ்னல் ஷாப்பிங் ஆர் சம்திங், இஃப் யூ ஆர் கோயிங், ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யூ கேன் சி கோடு கூட இருக்கும் பிளாக் கலரில். அதை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகும். நீங்கள் நிறைய ஷாப்ஸ் போகிறப்ப பார்த்துருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் barcode reader. And next thing is microphone. மைக் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வெப் கேமரா, லைட் பென், தீஸ் ஆல் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்புட் யூனிட். கீபோர்ட் மவுஸ் தான் ரொம்ப முக்கியமான இன்புட் யூனிட். கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் இன்புட் யூனிட்ஸ். கீபோர்ட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எ கம்ப்யூட்டர் ஆஸ் அ இன்புட் டிவைஸ். ஸோ கீபோர்டில் உங்களுக்கு ரெண்டு கீஸ் இருக்கும். ஒன்று வந்து number keys, another one is called alphabet keys. Number keys starting from 0 to 9. Alphabet keys are nothing but A to Z. ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸும் நம்பர்ஸும் எல்லாமே கீபோர்டில் இருக்கும். ஸோ கீபோர்ட் மூலிமா நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணுறத அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் வந்து வாங்கிக்கும். The keys with numbers are called number keys and the keys with letters are called alphabet keys. Next, mouse. Mouse is an important unit
input unit for the computer. மவுஸில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு பட்டன் இருக்கும், ரைட் சைடு ஒரு பட்டன் இருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து ஸ்க்ரோல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் see the spelling here, scroll ball. The mouse is used to move the pointer. உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குன்னா மானிட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கர்சர் எல்லாமே மூவ் ஆகும். கர்சர் தான் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு மவுஸ் தேவைப்படும். ரைட் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மவுஸில் ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணலாம், ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். லெஃப்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஃபைல் கரெக்ஷன்ஸ் அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ த பேஜ் ஆன் த மானிட்டர் கேன் பி மூவ்ட் அப் அண்ட் டவுன் யூஸிங் ஸ்க்ரோல் பால். நீங்கள் ஸ்க்ரோல் பாலை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜ் வந்து மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். ஸோ மவுஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் பட்டன் இருக்குது, லெஃப்ட் பட்டன் இருக்குது, ஸ்க்ரோல் பால் இருக்குது. ஸோ we have seen about two input devices. One is keyboard, another one is mouse. இப்போ central processing unitனா என்னன்னு பார்க்க போகிறோம். Central processing unit is called brain of the computer. ஒரு கம்ப்யூட்டருக்கு ரொம்ப முக்கியமே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா எல்லாமே ப்ராசஸ் ஆகும்னா சம் ஒர்க் இஸ் ஹேப்பனிங் தேர் வித் இன் சிபியூ. சிபியூவில் முக்கியமான 3 பார்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிபியூ? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெமரி யூனிட், செகண்ட் ஒன் இஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ALU, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கால்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ சிபியூவில் 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டால் யூ ஹாவ் டு ரைட் ஆல் தீஸ் திங்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு see about the CPU in detail. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் யூனிட் அண்ட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட் மீன்ஸ் வாட்? கண்ட்ரோல் யூனிட்ஸ் நத்திங் பட் பேர்லேயே கண்ட்ரோல் இருக்குது. தட் மீன்ஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னா என்ன? அரித்மெட்டிக்னாலே calculations தான். What is the meaning of arithmetic? Arithmetic means calculations. Have some numbers. Numbers வச்சு ஏதாவது operations perform பண்ணுறது. Say like addition, subtraction, multiplication, division. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னா arithmetic and logic unit மூலயமா தான் கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுது. அந்த தேர்ட் ஒன் இஸ் கால்ட் மெமரி யூனிட். மெமரினா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் யுவர் மொபைல் இட் செல்ஃப் யூ கேன் ஹேவ் மெமரி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மெமரி கார்டு? உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை நமக்கு. அதுக்கு தான் அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டு சேவ் யுவர் ஃபோட்டோஸ் ஆர் சாங்ஸ் ஆர் வீடியோஸ் ஆர் கேம்ஸ் எவ்ரிதிங் யூ நீட் சம் ஸ்பேஸ் இன் ஆர்டர் டு கீப் தோஸ் ஃபைல்ஸ் ஆர் மியூசிக் சாங்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் எனிதிங். அது எல்லாமே மெமரி இருந்தால் மட்டும்தான் நம்ம சேவ் பண்ண முடியும். மெமரினா அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இடம் இருக்கும், அதில் போய் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகுறது. The memory unit in the computer saves all data and information temporarily. We can classify memory unit into 2 types. So இப்போ memory unit வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. What are they? One is called primary memory and another one is called secondary memory. Primary memory, secondary memory. So memory can be expanded externally with the help of compact disk. சிடின்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிடியோட ஃபுல் ஃபார்ம் காம்பேக்ட் டிஸ்க். நீங்கள் மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற மெமரி பத்தலைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஸ்பேஸ் தேவை, மெமரி தேவை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி தட் யூ கேன் காப்பி தோஸ் ஃபைல்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் இன் சிடி ஆல்சோ. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிடி? காம்பேக்ட் டிஸ்க். ஸோ இது வரைக்கும் இன்புட் யூனிட்னா என்னென்னு பார்த்துட்டோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அவுட்புட் யூனிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அவுட்புட் யூனிட்னாலே பேரை வச்சே சொல்லலாம், உங்களுக்கு வெளியில் வர அவுட்புட், அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்குற டேட்டாவை ஆஃப்டர் ப்ராசஸிங் இட் கம்ஸ் அவுட் அண்ட் கிவ்ஸ் த ரிசல்ட், ரைட்? தட் ரிசல்ட் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்னா அந்த அவுட்புட் யூனிட் மூலயமா தான் கிடைக்கும். நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோமோ, வாட் எவர் கமாண்ட்ஸ், வாட் எவர் ஆர்டர் வி ஆர் கிவிங் டு த கம்ப்யூட்டர் இஸ் ரிசீவ்டு. கம்ப்யூட்டர் ரிசீவ்ஸ் ஆல் த கமெண்ட்ஸ் கிவன் பை அஸ். அதுக்கப்புறம் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் யூனிட்டாக கொடுக்குது. ஸோ அவுட்புட் யூனிட்னா என்னென்ன எக்ஸாம்பிள் எதெல்லாம் அவுட்புட்டுன்னு சொல்லலாம், எதுலேருந்துலாம் நமக்கு ஆன்சர் வருது? மானிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நீங்கள் போடுற கேல்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்துடுது. ஸோ மானிட்டர். பிரிண்டரில் வந்து நீங்கள் கொடுக்குற A4 ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க, லீகல் ஷீட்ஸ் கொடுத்தீங்கனாலே அதில் பிரிண்ட் அவுட் பண்ணி வரும். இது எல்லாமே நமக்கு வெளியில் அவுட்புட். ஸோ தட் இஸ் கால்ட்
அவுட்புட் ஸ்பீக்கர். நீங்கள் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, கமாண்ட் பண்ணுறீங்க, அந்த சாங் ப்ளே ஆகுது, ப்ளே ஆகி நமக்கு ஸ்பீக்கர் மூலயமா வாய்ஸஸ் எல்லாம் கேட்குது. தென் ஸ்கேனர். ஸோ தீஸ் ஆல் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவுட்புட் டிவைசஸ். Out of various output devices, monitor is an important output device because it links to the computer. எப்பயுமே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட சிபியு கூட நமக்கு மானிட்டர் கனெக்ட் ஆகிருக்கும், கீபோர்ட் கனெக்ட் ஆகிருக்கும், மவுஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மானிட்டர் வந்து அவுட்புட் யூனிட் அண்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் இன்புட் யூனிட். அண்ட் நெக்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ பைனரி சிக்னல்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மென் பை பைனரி சிக்னல்? பைனரினாலே யூ ஹாவ் டு ரிமெம்பர் நம்பர் 2. அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நமக்குலாம் எப்படி தமிழ், வி ஹாவ் 2 லாங்குவேஜஸ். நம்ம தமிழ் பேசுவோம், இங்கிலீஷ் பேசுவோம். நமக்குலாம் ஒரு லாங்குவேஜ் மாதிரி கம்ப்யூட்டர் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் லாங்குவேஜ். ஸோ வாட் எவர் இன்புட் வி ஆர் கிவிங், அந்த லாங்குவேஜ் நம்ம கொடுக்குற மனுஷன் லாங்குவேஜ், நத்திங் பட் ஹியூமன் லாங்குவேஜ், வாட் வி ஆர் என்டரிங், அந்த லாங்குவேஜை நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அது லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் லாங்குவேஜ் இஸ் கால்ட் பைனரி லாங்குவேஜ் ஆர் பைனரி சிக்னல்ஸ். அப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா பைனரி சிக்னல்ஸ் மூலயமா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். சி 0 and 1 இந்த 2 நம்பர் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு புரியும், வேறு எந்த நம்பருமே புரியாது. இந்த 2 நம்பர் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். அதுதான் வந்து பைனரி சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் 0 and 1 இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் எவர் கமெண்ட் we are giving, that will be accepted by computer in form of zeros and ones, nothing but binary signals, and then it converts and give our output result. Output unit. மானிட்டர் வந்து ஒரு அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டேன். மானிட்டர்னால் எப்படி இருக்கும், உங்களுக்கு டிவி ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரியே நமக்கு கம்ப்யூட்டரில் இருக்கும். தட் இஸ் கால்ட் மானிட்டர். ஸோ இன்புட்னாலே என்ன சொன்னேன், ஆல்ஃபபெட்ஸ் கொடுப்போம், நம்பர்ஸ் கொடுப்போம், ஒரு பிக்சர்ஸ் கொடுக்கலாம், கார்ட்டூன் கொடுக்கலாம், வீடியோஸ் கொடுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். அந்த மானிட்டர் வந்து 2 types are there. So one type is called cathode ray tube monitors and another one is called thin film transistor monitors, TFT. அதாவது மானிட்டர்லேயே உங்களுக்கு 2 டைப் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் இருக்கும் அப்போல்லாம் மானிட்டர். இப்போ வந்து அதே வந்து ஸ்லீக்காக அழகாக சின்ன சைஸில் மானிட்டர் they have given us. That is called thin film transistor monitors. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். நவடேஸ் கம்ப்யூட்டர் நிறைய கம்ப்யூட்டரில் வந்து டிஎஃப்டி டைப் மானிட்டர், செகண்ட் டைப் மானிட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ எமிட்னா வெளியில் கொடுக்கறது, எமிட் லெஸ் ஹீட் தேன் தி சிஆர்டி மானிட்டர்ஸ். எமிட் லெஸ் ஹீட் அண்ட் ஆக்குபை less space. So nowadays we are using mostly TFT types of monitor, nothing but thin film transistor monitors. நெக்ஸ்ட் மெமரி யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் மெமரியில் போய் தான் சேவ் ஆகும். எப்படி சேவ் ஆகும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் நமக்கு சேவ் ஆகும் அங்கே. ஸோ 1 byte யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் அலோன். கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் இதுதான். 1 byte ஈக்குவல் டு 8 bits. So in the upcoming class or during your higher studies you will learn these technical terms. Byte na enna, bits na enna அப்படின்னு தெரியும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பைட் ஈக்குவல் டு 8 bits. இப்போ உங்களுக்கு எப்படி மேக்ஸில் டேபிள் இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kilobyteனா 1024 bytesன்னு அர்த்தம். ஸோ திஸ் அண்ட் ஆல் யூ வில் பி லேர்னிங் இன் தி ஃபியூச்சர் ஆர் இன் த நெக்ஸ்ட் class, say in 7th or 8th. You just know 1 byte equal to 8 bits. The data is measured in units which is called as bit. Already நான் சொல்லிட்டேன், I have explained it. 0 and 1 நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த பைனரி சிக்னல் வந்து கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும். So the data is measured in units which is called bit. What is meant by bit? Data that is measured in units, that is called as bit. A bit has a single binary values. Bitனாலே binary value nothing but 0 or 1. ஸோ சிடி கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவிடியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவிடி இஸ் நத்திங் பட் யூ கேன் ஸ்டோர் 6 times மோர் டேட்டா தேன் ஏ சிடி. ஒரு காம்பேக்ட் டிஸ்கில் இருக்கிற இமேஜஸோட நீங்கள் 6 மடங்கு அதிகமாக நீங்கள் அதே டிவிடியில் சேவ் பண்ணலாம். ஸோ டிவிடி தான் வந்து உங்களுக்கு சிடியோட டிவிடி இஸ் பெஸ்ட் பிகாஸ்
ஸ்பேஸ் அதில் நிறையா இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய சாங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். பட் நவடேஸ் மெனி ஆஃப் தெம் ஆர் யூஸிங் பென் ட்ரைவ். நிறைய பேர் சிடி டிவிடியே யூஸ் பண்ணுறதில்ல. நவடேஸ் மெனி ஆஃப் தெம் they are having pen drive, and so they are making use of it. And next thing we are going to see about classification of computer. What are the different classification of computer? அப்பலேருந்து இருந்த கம்ப்யூட்டர்ஸோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, based upon the design, based upon the shape, speed, efficiency, working, and also based upon the memory unit, கம்ப்யூட்டர் வந்து முக்கியமாக 4 கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், next one is mini computer, next one is micro or personal computer, and the last one is called supercomputer. So these are the 4 classifications of computer. First, personal computer அதோட டைப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். personal computer is nothing but what we are using in our day to day life. நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் எல்லாருமே பார்க்கலாம். personal computer வந்து they all comes under micro computer. மைக்ரோனா சின்னது, மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ பேஸ்ட் அப்பான் த மெமரி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த ஒர்க் ஹவ் இட் இஸ் டூயிங், அதில் வந்து டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. டெஸ்க்டாப் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் ஆஃபீஸில் இருக்கிறது எல்லாமே டெஸ்க்டாப் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர். லேப்டாப் பார்த்துருப்பீங்க. அது டெஸ்க்டாப்னா ஒரு மானிட்டர், ஒரு சிபியு, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ் இருக்கும். லேப்டாப்பில் எல்லாமே மதர் போர்டு இதில் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ கீபோர்டு இதிலே அட்டாச்சாக இருக்கும். மவுஸ் மட்டும் வேணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் அதுலேயுமே வந்து பேட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டேப்லெட், டேப் அப்படின்னு சொல்கிறீங்களா, டேபோட ஃபுல் ஃபார்ம் டேப்லெட். ஸோ தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சனல் கம்ப்யூட்டரில் தான் வரும். தி ஆல் கம்ஸ் அண்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர். இப்போது இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். யூ மஸ்ட் ஹாவ் சீன் டியூப்லைட் அண்ட் ஃபேன். டியூப்லைட் ஃபேன் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? வித் த ஹெல்ப் ஆஃப் ஒயர்ஸ், ரைட்? Likewise, various parts of computer are also connected through connecting cables. So we are going to see the list of connecting cables that connects in order to connect the, for example, CPU லேருந்து மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுறது, ஸோ கீபோர்ட்லேருந்து மானிட்டர் கனெக்ட் பண்ணுறது, ஆர் CPU கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கனெக்டிங் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Do you know how these parts are connected? There are many cables to connect all these different parts of computer. These cables are called connecting cables. Connecting cables வந்து நிறைய சைஸஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஒரு கேபிளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் இருக்குது. Now we are going to see what are the different types of cable and its uses. So this image will not be clear, but you have your book now. So you have your book when I am teaching this class. First cable is called VGA cable. ஸோ VGA cable எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ப்ளூ கலரில் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஒயரோட எண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் VGA கேபிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் மானிட்டர் வித் CPU. கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்ப்யூட்டர் மானிட்டர். டிவி மாதிரி இருக்கும், CPU இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில், மானிட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் மானிட்டரையும் CPU உங்களுக்கு கனெக்ட் பண்ணால் VGA கேபிள் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் USB கேபிள் ஆர் கார்டு. சொன்னல USB கேபிள் இஸ் நத்திங் பட், இப்போ உங்களுக்கு பிரிண்டர், பென் ட்ரைவ், ஸ்கேனர், மவுஸ், கீபோர்ட், வெப் கேமரா, மொபைல் ஃபோன் டிவைசஸ், இது எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு USB கேபிள் தேவைப்படும். USB கேபிள் உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் இருக்கும். பிகாஸ் நவடேஸ் மொபைல் ஃபோன் தேர் ஆல் ஆர் சார்ஜ் ஓன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் USB கேபிள். ஸோ USB கேபிள் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் HDMI கேபிள். HDMI அப்படின்னா தட் இஸ் யூஸ்ட் ஃபார் transferring or transmitting high quality and high bandwidth streams of audio and video. இது வந்து மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுவோம். மானிட்டர், ப்ரொஜெக்டர் அதெல்லாமே கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த HDMI கேபிள் யூஸ் ஆகும். In order to connect the monitor or projector with the computer, we use this HDMI cable. HDMI cable வந்து நமக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கும் அவுட்புட். Okay, and a high bandwidth stream of audio and video. So that is the main use of HDMI cable. Next thing, data cable. Data cable அப்படின்னா என்ன? In order to connect the tablet or mobile phone to the CPU, நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா கேபிள் தேவைப்படும். இப்போது என்னோடய மொபைல்லேருந்து கம்ப்யூட்டரில் வந்து நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஆர் சில சாங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு இந்த டேட்டா கேபிள் தேவை. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆடியோ ஜாக். ஃபிஃப்த் ஒன், ஆடியோ ஜாக் அப்படின்னா என்ன? ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறது தான்.
ஓகே, ஸ்பீக்கர் டு த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ஆடியோ ஜாக். அது இருந்தால் தான் பாட்டு கேட்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பவர் கார்டு. பவர் கார்டு temporarily connects an appliance to the main electricity supply. பவர் கார்டு எதுக்குன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை வர்றதுக்காக அது கனெக்ட் பண்ணுறது தான் பவர் கார்டு. நெக்ஸ்ட் மைக் கேபிள். இப்போ உங்களுக்கு ஆடியோ ஜாக் எதுக்குன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆடியோ கேட்க. மைக் எதுக்குன்னா நீங்கள் பேசுகிறது வந்து கேட்குறதுக்காக மைக் கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எதோட கனெக்ட் பண்ணணும்? சிபியூவோட கனெக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லாஸ்ட் ஒன் ஈத்தர்நெட். ETHERNET. ஈத்தர்நெட் கேபிள் எதுக்கு வேணும்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும்னா ஈத்தர்நெட் கேபிள் இஸ் மஸ்ட். ஸோ தீஸ் ஆர் தி different types of cables we are using to connect the computer and its various parts, say with monitor. And next thing இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ப்ளூடூத் அண்ட் வைஃபைனா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒயர்ஸ் கேபிள்ஸ். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஒயர்லெஸ். ஒயர்லெஸ்னால் வித்தவுட் யூஸிங் ஒயர் we are going to connect the internet. How it is possible? Only with the help of Bluetooth and Wi-Fi. Bluetooth. Mouse, keyboard can be connected to the computer using the Bluetooth. Using the Bluetooth, the data can be shared with nearby devices. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து ஒயர்டு இயர்ஃபோன் இல்லாமல் ப்ளூடூத் இயர்ஃபோனே வந்துருச்சு. ஸோ வித்தவுட் கனெக்டிங் த ஒயர்டு இயர்ஃபோன் டு அவர் ஃபோன் we can have a Bluetooth இயர்ஃபோன் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் மொபைலில் என்ன ப்ளே பண்ணாலும் நம்ம ப்ளூடூத் இயர்ஃபோன்லேயே நம்ம கேட்கலாம். அதே மாதிரி கீபோர்டாக இருக்கட்டும் மவுஸாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வைஃபை. யூ வுட் ஹேவ் ஹியர்ட். ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறதால வைஃபைனா என்னன்னு தெரியும். உங்களுக்கு நெட் கனெக்ஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் வைஃபை வித்தவுட் கனெக்டிங் எனி கேபிள்ஸ். எனி டேட்டா ஃப்ரம் எனிவேர் கேன் பி ஷேர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் Wi-Fi. So we have reached the end of the document and this unit is over. Part of a computer is very easy chapter because you already have known all these terms. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் இன்புட், CPU, அவுட்புட். இன்புட் யூனிட்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கீபோர்ட் அண்ட் மவுஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் யூ நீட் டு நோ ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், மைக்ரோஃபோன், வெப் கேமரா, லைட் பென். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் இன்புட் யூனிட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நம்பர் கீஸ், அனதர் ஒன் இஸ் ஆல்ஃபபெட் கீஸ். அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அகெயின் இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு த்ரீ பார்ட்ஸ்: கண்ட்ரோல் யூனிட், arithmetic logic unit, memory unit. Always remember arithmetic and logic unit means calculations, say addition, subtraction, multiplication and division. And memory unit once again it is classified into primary memory and secondary memory. ஸோ சிடி பற்றி சொல்லலாம், பென்ட்ரைவ் பற்றி சொல்லலாம். அது எல்லாமே மெமரி தான். நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் த எக்ஸ்டர்னல் மெமரிஸ். அது எல்லாமே அவுட்புட் யூனிட் நத்திங் பட் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஸ்கேனர், தே ஆல் கம்ஸ் அண்டர் அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட்டில் மானிட்டரில் டூ டைப்ஸ். ஒன்று வந்து தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், அனதர் ஒன் இஸ் cathode ray tube monitors. And next we have seen about memory units, nothing but bit na enna அப்படினு பார்த்தோம். So data is measured in units, that is called bit. A bit has a binary value either 0 இல்லனா 1 அப்படி கொடுத்தா தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். And next thing கம்ப்யூட்டரோட கிளாசிஃபிகேஷன் 4 types: mainframe computer, mini computer, micro or personal computer, super computer. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே personal computer. அதில் desktop, அப்புறம் லேப்டாப் அண்ட் டேப்லெட், இந்த 3 டைப்ஸு அதில் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் கேபிள்ஸ் வி கேன் கனெக்ட். அதை பற்றி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் வி ஹவ் சீன் அபவுட் வாட் இஸ் மென்ட் பை ப்ளூடூத் அண்ட் வாட் இஸ் மென்ட் பை வைஃபை. And here comes the end of the chapter and we have completed all the 4 units in term 2. So if you have any doubt you can message me.